இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்ட்டான பீஃப் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தக்காளி வெங்காயம் எதுவும் தேவையில்லைங்க. நம்ம ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஹிரா சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் நம்ம பீஃப் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ போல் பீஃப் எடுத்திருக்கேன். அதை இது போல் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பீஃபை நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். நம்ம எதையும் கொடுத்து தாளிக்க போகிறது இல்லைங்க, டைரெக்டாகவே நம்ம குக்கரில் இது எல்லாத்தையும் சேர்க்க போகிறோம். இந்த பீஃப் கூடவே நான் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1 டீஸ்பூன் மிளகு பொடி, 1 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாத்தூள் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ரெசிபிக்கு நம்ம முக்கியமானது சேர்க்க போகிறோம். அதாவது கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்க்க போகிறோம். உங்கள்கிட்ட புதினா இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்துக்கலாம். மல்லியும் புதினாவும் சேர்க்குறோமோ இல்லையோ, கருவேப்பிலை கண்டிப்பாக சேர்த்தாகணும். ஒரு 6லேருந்து 7 கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கடைசியாக 2 டீஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இந்த பீஃப் கிரேவிக்கு பெப்பர் பவுடர் அதிகமாக சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணவே இல்லை. அந்த பீஃப் கூட மசாலா, இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்கிற அளவுக்கு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கடைசியாக 3/4 டம்ளர் போல் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ இந்த பீஃப் வேகிறதுக்காக 4 விசில் ஹை ஃப்ளேம்லேயும் 1 விசில் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பீஃப் வேகிறதுக்குள்ளே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ஹிரா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ 5 விசில் வந்துருச்சு. நம்ம இதை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ அடுத்ததாக நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, 1 டீஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து அதை நல்லா கரைச்சி விட்டு இந்த பீஃப் கூட சேர்த்துடலாம். நீங்கள் கார்ன்ஃப்ளவருக்கு பதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்ட்டான ஈஸியான பீஃப் கிரேவி நமக்கு சூப்பராக தயாராகிடுச்சுங்க. இதுக்கு நம்ம தாளிக்கவும் இல்லை, தக்காளி வெங்காயமும் சேர்க்கல, எதுவுமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக நம்ம செஞ்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஹிரா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.